கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் சகோதரன் மரித்து விட்டான் என்று கவலைப்படாதே. அடக்கம் பண்ணியாச்சே, அவன் மரித்து எல்லாமே முடிந்து போனது என்று நினைக்காதே. அடக்கம் பண்ணியாச்சுன்னு நினைக்காதே. இன்றைக்கு மகிமையை பார்க்க போகிற அந்த மகன் உயிரோடு எழும்பி வரப்போகிறான் என்று சொன்னார். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஸ்மித் அவர்கள் சுகமளிக்கும் கூட்டத்துக்காக போய்கொண்டிருக்கிறார். ஸ்வீடன் நகரத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த ஸ்வீடனுக்கு போகுது அந்த அரசாங்கம் அவருக்கு அலோவ் பண்ணது, பர்மிஷன் கொடுத்தது. ஆனால் யார் தலையிலையும் நீங்கள் கை வைத்து ஜெபம் பண்ணக்கூடாது என்று அந்த அரசாங்கம் கட்டளையிட்டு விட்டது. மைதானத்தில் நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. ஏனென்றால் அவர் சொல்லுகிற அந்த அரசாங்கத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்கிறார், ஏனென்றால் எங்களிடத்தில் காவல்துறையினர் கம்மியாக இருக்காங்க, உங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு காவல்துறையினர் இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே ஸ்மித் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது எழும்பி எல்லாரையும் நிற்க வை அப்படின்னு சொல்கிறார். நிற்க வைத்து எந்தெந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ அவங்க அந்த இடத்துல கை வச்சுக்குங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அப்போ ஒரு பெண் என்ன செஞ்சது, ஒரு கல் மேலே ஏறி உயரமாக நின்றுடுச்சு. அப்போ நின்று அந்த பொண்ணுக்காக முதல்ல ஜெபம் பண்ணாராம். அந்த பெண் ஹீலிங் ஆயிடுச்சு. உடனே எல்லாருக்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணாராம், மைதானம் முழுவதும் நீங்கள் யார் யார் எந்தெந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் கை வைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஸ்மித் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார். மைதானத்தில் அவ்வளோ பேருக்கு ஆண்டவர் சுகம் தந்தார். காரணம் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்படியாக 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வீட்டிலே கொடிய வேதனை இருக்குது, அந்த கொடிய வேதனையை நீங்குவதற்கு இடத்துல நான் கேட்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். நான் சுகமாக்குறேன் அப்படிங்கிறார். இல்லை வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் அனுப்புங்க. பாருங்கள், இயேசு வார்த்தையை அனுப்பி குணமாக்க அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். சுற்றியில் இருந்தவங்களாம் நிற்கிறாங்க, எவ்வளோ ஜனங்கள். அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நீ போகலாம், அப்படி உன்னுடைய வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டார். அப்படியே போகும்போது அவன் வீட்டில் அவனுடைய கொடிய வேதனை நீங்கினுச்சு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே, இயேசு செய்த ஒரு 2வது அற்புதம் என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் ராஜாவினிடத்தில் வேலை செய்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரே, என் மகன் மரிப்பதற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்குறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம் என்று சொன்னார். உடனே ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் போனான் என்று சொல்லுகிறது. அவன் போகும்போதே அவனுடைய வேலைக்காரர்கள் எதிரே வருகிறார்கள். அப்போ வேலைக்காரர்கள் வரும்போதே உங்கள் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். எப்பொழுது, எந்த மணி நேரம்? 7ஆம் மணி நேரம். நேற்று 7ஆம் மணி நேரம். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் எங்கே இருந்தான் என்று அவன் பார்க்குறான். நேற்று 7ஆம் மணி நேரம் நான் இயேசுவோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ஆம், நீங்கள் இயேசுவோடு பேசு நேரமெல்லாம் அற்புதம் நடக்கும் கண்டிப்பாக. அப்படியாக 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த குஷ்டரோகி நாகமான் எலிசா கிட்ட போகிறான். எலிசா கிட்ட போகும்போது எலிசா சொல்லுகிறான், நீ போய் யோர்தானில் முழுகு. இல்லைங்க, நீங்கள் என்ன கை வச்சு ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் யோர்தானில் முழுக போட்டு சொன்ன முடியாதுன்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா, அவர் என்ன கஷ்டமான காரியத்தையா சொல்கிறாரு, யோர்தானில் முழுகுதானே சொல்கிறார். சொன்ன உடனே அவன் உடனடியாக புறப்பட்டு போய் அந்த யோர்தானில் முழுகி அவன் புது மனுஷனாக மாறுகிறான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்கள் வியாதி இருக்கிற இடத்துல கை வச்சுக்கிறீங்களா? இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அற்புத சுகம் கிடைச்ச உடனே நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். பரலோக பிதாவே, இந்த
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் யார் யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரை கைபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய மகிமை இறங்கட்டும். சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்ப்பப்பையில உடைய வல்லமை இறங்கட்டும். மரித்து போன கர்ப்பப்பையெல்லாம் உயிரோடு எழும்பட்டும் ஆண்டவரே. சரீரம் உயிரோடு எழும்பட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கர்ப்பத்தின் கனி உருவாகுவதாக ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற துணை எல்லாவற்றையும் கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யூ ஆர் ஆல்மைட்டி காட். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இயேசுவே, இப்பொழுதே நீர் அற்புதம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.